Hi friends, welcome to Mithun Sai gameplay video gaming. Okay friends, இப்போ இங்கே நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஷிக்மன் பிளே கிரவுண்டுன்னு இருக்கிற கேம் தான் விளையாட போகிறோம். மிதுன் சாயில் இருக்கிற மிதுன் ஒருத்தவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வரமாட்டாங்க 5 நாளைக்கு. அது வரைக்கும் நான் தான் போட போகிறேன். ஒரு வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாக தான் போட போகிறோம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது மட்டும்தான் அவங்களோட வாய்ஸ் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அவங்க சோலார் சிஸ்டம் விளையாடும் போது சோலார் சிஸ்டம் பார்ட் 2ல் அவங்க வாய்ஸ் வரும்னு நான் சொன்னேன். ஏன்னா சோலார் சிஸ்டம் பார்ட் 1ல் போடும் போது அவங்க வாய்ஸ் இல்லை, பார்ட் 2ல் வரும்னு சொன்னால். ஆனால் இப்போ இந்த நடந்தனால பார்ட் 4ல் தான் அவங்களோட வாய்ஸ் பண்ண முடியும். அதனால் சாரி, மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போ புதுசாக பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோவில் போகலாம். இங்கே மேப் 1 மேப் 2 மேப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, மேப் 2 நல்லா இருக்கா, அது உள்ளே பே கொடுத்து போகலாம். என்னதான் இது இப்படி கொடுத்துட்டாங்க? சைடில் போ. சப்போஸ் பக்காக கொடுக்கலாம். ஆமாம், பக்கு தான். இந்த பக்கம் வந்தாச்சு. ஓகே, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏதாவது மேலே போய் பண்ணலாம். இவ்வளோதான் இருக்குது மேலே இடம். ஓகே, இங்கே ஏதாவது ஒன்று போட பார்க்கலாம், மேலே எடுத்துகிட்டு போய். ஓகே, இது ஸ்டெப் ரீடிங்கு. இங்கே கத்தி அந்தமாரி பொருளுக்கு இங்கே பாருங்கள், ஷார்ட் கன்லாம் இருக்குது. இல்லை நியூக்ளியர் தானே, அது நியூக்ளியர் பாம். இது என்னது? கெமிக்கல்ஸ், ஆசிட் சிரப்பு, டெட் சிரப்பு, ஜாம்பி சிரப்பு, ரியஸ் சிரப்பு, இதெல்லாம் இருக்குது. ஓகே, இது போயிடலாம். மெக்கானிக்கலு இருக்குது. இல்லையும் மரம் மாரியெல்லாம் இருக்குது திங்ஸ் எல்லாம். ஓகே, முதல்ல இல்லை விளையாடலாம். க்ரீன் மேன். கொஞ்சம் எஜ்ஜில் போட்டோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா அப்படியே கீழே விழுந்திருப்பான். ஆடு 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 ஆடு. ஓகே, நம்ம வந்துச்சு. நெட்டு ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறோம், இல்லைன்னா ஆள்தான். ஓகே, ஏதோ ஒன்று வந்திருக்கு. இது அவன் கையில் கொடுத்துட்டு, இதை மட்டும் பாருங்கள். இதை வச்சு அவனையே அடிச்சுக்க முடியல, ஆனால் அவனை தாண்டி போது அவனை அடிச்சுக்க முடியல. இதை வச்சு வேற ஒருத்தவங்க குத்த முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. இவனை அப்படியே கீழே ஸ்லோ மோஷனில் தள்ளி விட போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்லோ மோஷன். சாரி, கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ மூஞ்சில் குத்தி சவால் எப்படி குத்திருச்சு பாருங்க. அப்படியே பீஸாக ஆகிட்டான், அந்த ஒரு கத்தியாலையும் ஸ்லோ மோஷனாலையும். ஓகே, பேண்டை போய் வேறு போட பார்க்கலாம். மேலே போகலாம், சீக்கிரம் போ. ஓகே, இங்கே ஒருத்தவனை போட்டு விட்டுட்டு ஷார்ட் கன்னை வச்சு இவனை அடிக்கலாம். ஷார்ட் கன்னை வச்சு அடித்தா பவர். என்னங்க இது? தலையில் சுட்டானே அப்படியே பின்னாடி விழுந்துட்டான். முதல்ல சுடும் போது அப்படியே எதுவும் ஆகலை, எலும்பு தெரிஞ்சிச்சு. அதுக்கு தலையில் சுட்டோடனே எலும்பு தெரியும் போது அப்படியே இறந்துட்டான். எப்படி பண்ணுறது? சரி, இப்படியே வச்சு பண்ணுவோம். சுடு டங், செத்துட்டான். ஒரு சுடுக்கே செத்துட்டான். உண்மையாகவே ஒரு ஆனால் எனக்கு மறுபடியும் ஒரு தடவை பண்ணும் போலே தோணுது. ஓகே, இப்படி வச்சுட்டு இப்போ அந்த கன்னை வர வைப்போம். இந்தமாரி பண்ணி போடலாம். சீக்கிரம் சுற்று. 1 2 3 1. இப்போ 2. ஓகே, செத்துட்டானா? ஆமாம், செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இறந்து போயிட்டான். ஓகே, வேறு பண்ணலாம். நியூக்ளியர் பாம்காக தான் நான் வந்திருக்கேன். இல்லை, இது ட்ரோன் பாம்பு. நியூக்ளியர் பாம்பை நம்ம இப்போ போடலாம். கீழே போடலாம். என்ன வந்துச்சு? மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாம் பிறந்து எல்லாமே போயிடுச்சு. தலை பார்த்திங்கன்னா தலை இருக்குது. ஓகே, அது மற்ற பீஸில் எங்கே? ஏதோ இங்கே ஒரு பீஸ் இருக்குது. எல்லாமே அப்படியே பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு. அது ஒரு வெடிக்க பார்த்துங்க. அதோட இதுவை
பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்குன்னு. சரி இவனை க்ரீன் மேனை இறக்கி விட்டுட்டு ட்ரோன் வேணாம் இது போடுவோம். அப்படியே மழை போகுது இப்படி வெடிச்சிருச்சு. என்ன ஆக போகுது? பக்கத்தில் போகுது வெடிது. பார்த்தீங்கன்னா அவங்களாலே பட்டு அப்படியே பீஸ் ஆகிட்டா. இப்பயே தலை மட்டும் தனியாக வந்துருச்சு கைண்டு. ஓகே இவங்க ஒருத்தவனை வர வைப்போம். முதல்ல டாய்லெட் ஆகிட்டது ரீசைக்கிள் மான்ஸ்டரா? யாரா நீங்களா? இதில் 1 டங்கு இருக்கு. 1 டன் ஆஃப் அயன். இது மேலே போட்டு பார்க்கலாமா? ஐயோ போட்டு நிற்கல, பரவாயில்ல யாரும் சாகலை. இது ஒரு மனுஷன் மேலே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது பவர் இருக்குன்னு. சும்மா சைட்லேருந்தே போடலாம். முழுசாக செத்துட்டான்னு சொல்லத்துக்குள்ளே செத்துட்டோம். காலில் அப்படியே பாட்டாக வந்துருச்சு. இவனு சாகடிக்கு போகிறே கீழே வந்துடுதா? எப்படியோ கீழே விழலை. ஓகே இப்போ இவனை சாகடிக்கலாம். நாங்கள் இது தலை புட்டுக்கிட்டு வந்துடுச்சு. சரி அவனை விட்டு ஒரு சைடில் இருக்கிறோம். இப்போ புதுசாக போட்டு பெல்ட் அடிச்சுக்கிட்டு போகுது. ஃபுட்பால் அடிக்காமே. ஓகே உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா? உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. மறுபடியும் ஆசை தீரணும். எல்லாத்தையும் அடிச்சு போட வேண்டியதான். போங்கடா. ஓகே புதுசாக பண்ணிட்டோம். இது பண்ணலாம். மெக்கானிக்கல் சிரப் மல்ல போல் ஆசிட் சிரப் போட்டால் ஆசிட் சிரப் போட்டால் எலும்பு துண்டு மாரி ஆயிடுது. உடம்பெல்லாம் முழுசாகவே அப்படி தான் ஆகுதா? ஆமாம் முழுசாகவே அப்படி தான் ஆகுது. கொஞ்ச நேரம் குளிக்க பார்த்தேன், சாரி. ஓகே உடம்பு ஃபுல்லாக இது குட்டி உடம்பு அப்படியே எலும்பு துண்டாக பார்த்தா எப்படி இருக்கும்னு அந்த உருவத்தை பார்க்கணும். முழு சந்திரமுகியாக மாறின மாரி இப்போ முழு எலும்பு துண்டாக மாற போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழு எலும்பு துண்டாக உடம்பை ஃபுல்லாக ஆக்கணும். தலையில் ஏதோ ஒரு எலும்பு துண்டு க்ரீன் கலர் ஜெட்டி போட்டா மாரி இருக்குது. அவ்வளோதான் முடிய போகுது முடிஞ்சிருச்சு. இப்போ முழு எலும்பு துண்டாகவே மாற்றிட்டோம். என்னடா இது காலில் அப்படியே பாட்டாக பிரிஞ்சிருச்சு சொன்ன மாதிரியே. ஓகே மறுபடியும் க்ரீன் மேனை இறக்கி விட்டு டெத் சிரப் இப்போ மேலே குத்தி பார்க்கலாம். நினச்சா மாரியே டெத் சிரப் முன்னு வச்சோடனே அவள் செத்துட்டா. அப்படியே பிளாக் கலரில் வேறு மேலே வந்திருக்கு. இவனை இறக்கி விட்டுட்டு ஜாம்பி சிரப் ஜாம்பி ஆயிடுவான். ஆமாம் சொன்ன மாதிரியே ஜாம்பி தான். ஜாம்பி சிரப் பார்த்துக்கு தானே இது செய்யும். நிறைய குத்தி பார்த்து அப்படியே அவன் முகம் கொஞ்சம் பிளாக் ஆகிற வரைக்கும் குத்தலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முகம் பிளாக் ஆகுது. பார்த்தீங்களா எப்படி பிளாக் ஆயிடுச்சுன்னு? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஒரு சும்மா குளிக்க பார்ப்போம். இது என்ன பவரு? பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு மாதிரி பிளாஸ்ட்டு. ஓகே மறுபடியும் நான் அனுப்பிவிட்டு பவரில் இப்போ இதை புல் அப்படியே என்ன சுற்றுது, புயல் மாரி அப்படியே சுற்றுது. அவனை அப்படியே அட்ராக்ட் பண்ணி பின்னாடி அது பாருங்கள் எலும்பு தூண்டு இருக்குது. அந்த எலும்பு தூண்டோட கால் பீஸுன்னு நினைக்கிறேன், விரல் பீஸு. ஓகே அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். ரெட் கலரில் அடிபட்டுருச்சு. இப்போ அவனே தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு அப்படியே இழுத்து வச்சிடலாம். அப்படியே ஒரு மேலே பிளாக் கலர் சிரப் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் அப்படியே பிளாக் கலரில் உடம்பு இருந்துட்டா. லைட்டிங் பட்டால் மின்னல் மாரி வரும் போல இருக்குது. அதான் அப்படி நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதே மாதிரி தான் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஓகே புதுசாக பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறவனே சாகடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முன்னாடி நெருப்பில் இங்கே எரிஞ்சிட்டு இருக்கிறவன் கையை தூக்குனா. யாரெல்லாம் அதை நோட் பண்ணிங்களோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாம்பி சிரப் சீக்கிரமாக தூக்கி போடு. ஓகே இங்கே ஒன்று போட்டு மெக்கானிக்கல் எப்படிலாம் என்னது இது இன்ஜினா? ஏதோ இன்ஜின் தான் காட்டுச்சு. ஃபுல் நேம் பார்க்கல. என்னடா இதாக ஆப்ரேட் பண்ணோன்னே அப்படியே மேலே பறந்து போயிடுச்சு. ஆப்ரேட் பண்ணோன்னே நம்ம விடுவோமா மறுபடியும் பண்ணுவோம். என்னடா இது இங்கே என்னடா காணோம்? ஐயோ மெக்கானிக்கல் இதில் பார்த்து போல இதில் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே இப்போ நான் சாச்சோன்னே ஐடியா தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்களா அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. பக் ஆகுது. ஓகே அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே சாகடிச்சிடணும்னு நினச்சேன். முட்டி அப்படி ஒன்றும் ஆகலை. இது ஸ்ப்ரிங்கு என்ன ஆகுதுன்னு
ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே மேலே போயிட்டு வந்துருச்சு. ஓகே இது இப்போ பாருங்க ஐடியாவை பாஸ் பண்ணி இவனை மேலே நிற்க வைக்க போகிறேன். இப்போ பாஸ்லேருந்து எடுத்தா பெல்ட்டி அடிச்சிட்டான். இப்போ உயிரோடு இருக்கானா இறந்துட்டானா? உயிரோடு இல்லை, இறந்துட்டான். ஓகே தூக்கி போட்டுலாம் சைடில். இப்போது மறுபடியும் உருவாக்கி இது ஓகே இது ஏதோ ஜெட் பேக் மாதிரி இருக்குது. இல்லை இது ஜெட் பேக் இல்லை, இதுதான் ஜெட் பேக். ஓகே இது அப்படியே மாட்டிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மாட்டிக்கிட்டு இப்போ பறக்கலாம். இப்போ பறக்க ஆஃப் பண்ணால் இது வந்துருச்சு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அப்படியே பறக்க விட்ற மாதிரி பண்ணுவோம். ஓ மை காட், இவன் இறந்து போயிட்டான். இறந்தனால தான் முழுசாக பறக்கலை. இப்போ நான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். இப்போது தெரிஞ்சிருக்கோம். அங்கேருந்து நான் கீழே போட போகிறேன். நினச்சா மாரி அழகாக அது வெளில வந்துருச்சு. ஆனால் கீழே நிற்கும் போது உள்ளே போக மாட்டேங்குது. பரவாயில்ல, இதோட ஆகிட்டு இவனுக்கு போட்டுட்டு இதுக்கு போ. இல்லை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? உயிரோடு இருக்குல்ல. ஓகே இல்லை ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கும். வால் வெர்டிக்கல். ஓகே சைடில் கொஞ்சம் தள்ளி வாடணும் அந்த பக்கம். அப்போ இது உடையாதா? அப்படின்னா ஒரு அடி அடிக்கிறேன். ஆனால் இதுதான் உடையுது. இவனும் இறந்துட்டான். இந்த பிளாக்கும் உடையுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே நான் நிறைய போட போகிறேன். இப்போ இதை வச்சு வெடித்து சாவடிக்க போகிறேன். அப்படியே நிறைய போட்டு உடைக்க போகிறேன். கொஞ்சம் தள்ளுறியாப்பா, நான் இதையும் உடைக்கணும். அம்மைக்காடு அதிகமாக தூக்கி போட்டால் சைடில் விழுந்துருச்சு. ஓகே இன்னொருத்தவனை போட்டு இவன் மேலே அந்த 1 டன் இருந்துல்ல அதை போட்டு பார்க்கலாம். பக்கா இல்லைன்னு. இல்லை இது உண்மைதான், பக்கெல்லாம் இல்லை. எதுக்கு எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. இவனை வச்சு அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். டமால் இல்லைங்க, அது உண்மையாகவே ரியல் தான். இது பார்த்திங்களா ரத்தம். இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனை மட்டும் ஸ்டக் பண்ண எப்படி ஆகுது? தலையை பிஞ்சிக்கிச்சு. கை மட்டும் பிய மாட்டேங்குது. கை உடம்பு நான் ஸ்டக் பண்ணியிருக்கேன். ஆனால் கை பிய மாட்டேங்குது. 1 2 3 கை பிஞ்சிச்சு. ஓகே அந்த உடம்பு மட்டும் நெருப்பாச்சு வைக்கலாம். உடம்பு கை மட்டும் ஃபயர் பவருக்கு போயிட்டோம். இப்போ ஃபயரில் டச் பண்ணி இப்போ ஓகே நெருப்பு பற்றி அதையும் நெருப்பு பற்ற வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இதுக்கு கருத்து அந்த ஒன்றா இருந்ததில்ல பிளான்ஸ், அதெல்லாம் வந்து நான் ரெண்டாக அப்படியே ஒன்று வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து இதோட பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். என்னடா இது, என்னால் இப்போ இதை ஆஃப் பண்ண முடியாமல் தான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆஃபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.